எந்நாளிலும் வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வாழ்வு தந்து நம்மை வழிநடத்துவாராக. இன்றைக்கும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரித்துவ தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம். சிருஷ்டிப்பின் நாள் முதலே திருத்துவத்தின் 3 ஆழ்தத்துவங்களும் உலக வரலாற்றிலே செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்திற்கு பிரத்யட்சமாக முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக அனுப்பப்பட்டார். அனைவரும் அந்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உலக வரலாற்றிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த சம்பவத்தை நான் சற்று விரிவாக சொல்கிறேன். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்ததற்கும் பரலோகத்திற்கு மறுபடியும் ஏறி போவதற்கும் இடைப்பட்ட சுமார் 40 நாட்கள் அத்தனை பேருக்கும் தன்னை விசுவாசித்தவர்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார். ஏதோ ஒரு விதத்திலே தன்னுடைய உயிர்த்தெழுதலை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பல காட்சிகளின் மூலமாக தன்னுடைய உயிர்த்தெழுதலை நிரூபித்தார். அப்போது ஒரு முறை இந்த சீஷர்கள் இயேசுநாதரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஆண்டவரே, ராஜ்யத்தை இப்பொழுது திரும்ப தரப்போகிறீரா? சீஷர்கள் கேட்ட கேள்வி நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அவர்கள் இழந்து போன ஆளுகை, உலகமெங்கும் உலகத்தின் பெரும் பகுதியே இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருந்தபடினாலே அப்படி கேட்டார்கள். ஆண்டவரே, எப்போது மறுபடியும் எங்கள் கையிலே இந்த ஆட்சியை தருவீர்? ராஜ்யத்தை எங்களுக்கு திருப்பி எப்பொழுது கொடுப்பீர் என்று சொல்லி இயேசுநாதரிடத்திலே கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசுநாதர் ஒரு பதிலை சொல்லுகிறார். இவர்கள் கேட்ட கேள்வி 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? இவர்கள் கேட்ட கேள்வி, இந்த நாட்களில் தானே ஆண்டவரே எங்களுக்கு ஆட்சியை மறுபடியும் எங்கள் கையிலே தரப்போகிறீர் என்று சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். இயேசுநாதர் அதற்கு கொஞ்சம் சம்பந்தமில்லாத பதில் போல தோன்றினாலும் இயேசுநாதர் இவர்கள் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில்தான் ஆரம்பத்திலே வாசித்த வசனம். இவர்கள் ராஜ்யத்தை குறித்து கேட்கிறார்கள். இயேசுநாதரோ இன்னொரு பதிலை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு உலகமெங்கும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்படியானால் அப்போஸ்தலர்கள் கேட்ட ராஜ்யம் வேறு, இயேசுநாதர் இன்னொரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், இன்னும் ஒரு சில நாட்களிலே நான் அதை அனுப்புவேன். அப்படி சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் கடந்து சென்றார். அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது
என்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகமெங்கும் நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். இப்பொழுது சீஷர்கள் அதை புரிந்து கொண்டார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, இயேசுநாதர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரே ஒரு கிரியையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் எதற்கெல்லாம் பயன்படுகிறார் என்று பல்வேறு கருத்துக்களை ஒவ்வொருவரும் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் என்னை இப்படி நடத்துகிறார், ஒரு தேற்றுகிறார், உணர்த்துகிறார் என்றெல்லாம் பல காரியங்களை நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பயன்பாடு சொல்லப்பட்டுள்ளது. என்னது? நம்முடைய சாட்சியை, உலகமெங்கும் நம்மை சாட்சியாக நிறுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதிலும் குறிப்பா இது ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இப்போது இயேசுநாதர் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது சாட்சியை இழந்து போய்விட்டார்கள். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளிலே இவர்கள் இயேசு நல்லவர் என்று சொல்லி உலகமெங்கும் சொல்ல முடியாத சூழ்நிலை. பேதுரு இயேசுவை மறுதலித்தார், மறுபடியும் மீன்பிடிக்க சென்றார். தோமா ஆண்டவரை குறித்து சந்தேகமாய் பேசினார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளின் போது ஏறக்குறைய எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். இப்படி அவர்கள் முற்றிலும் சாட்சியை இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையிலே அவர்கள் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தால் அது அங்கே எடுபடாது. ஏனென்றால் இவர்கள் அந்த சாட்சியை இழந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் நம்ம எதை இழந்தாலும் மறுபடியும் புதுப்பித்து கொள்ளலாம். பணத்தை இழந்தால் கூட சம்பாதித்து விடலாம். கல்வியை இழந்தால் மறுபடியும் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய சுவாபத்தை, அதாவது நல்ல சுவாபங்களை, இன்னும் சொல்லப்போனால் சாட்சியை, தன்னுடைய நற்சாட்சியை ஒருவேளை இழந்து விட்டான் என்றால், இன்னும் அதை நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அவப்பெயர், ஒரு பயங்கரமான பழி, குற்றச்சாட்டு, ஒரு அவமானம் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு இழந்து போன நல்ல பெயரை மறுபடியும் பெற்றுக்கொள்வது உலகத்தின் காரியத்திலே முடியாத ஒரு காரியம். இழந்து போன சாட்சியை மறுபடியும் பெறுவது என்பது இந்த உலகத்திலே முடியாத காரியம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படியானால் சாட்சியை இழந்த பிறகு மறுபடியும் இல்லை இவன் நல்லவன் என்று சொல்லி நிரூபித்து கொண்டு வருவது என்பது இயலாத ஒரு காரியம். உலகத்திலே இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இழந்து போன சாட்சியை மறுபடியும் நமக்கு புதுப்பித்து தருகிறவர். அதற்கு தான் வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த செய்தியினுடைய ஒரு முக்கிய கருத்து என்ன தெரியுமா? இழந்து போன நற்சாட்சியை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய மிக மிக முக்கிய வேலை அல்லது முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதுதான். சீஷர்கள் இழந்து நிற்கிற சாட்சியை மறுபடியும் உங்களிலே உருவாக்கி உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்திலே நம்ம செய்த தவறுனால் கூட அல்லது செய்யாத தவறுக்காக, செய்யாத ஒரு குற்றத்திற்காக நம்ம இன்னைக்கு அவமானத்தை சந்தித்து நம்முடைய எல்லா சாட்சியம் இழந்து தலைகுனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். மறுபடியும் இழந்த சாட்சியை புதுப்பித்து கொள்ள முடியும். வேதத்திலிருந்து ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு வேகமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். சாட்சியை இழந்து மறுபடியும் கர்த்தருடைய ஆவியினாலே இழந்து போன சாட்சியை பெற்றுக்கொண்ட 3 பேர். முதலாவது ஒரு நபர் மோசே. பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் சுட்டி காட்டுகிறேன். மோசே. இந்த மோசேக்கு நல்ல பெயர் இருந்தது. அவர் பார்வோனுடைய
குமாரத்தின் மகன், அதாவது இளவரசன் என்கிற ஒரு நற்பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் புத்திர சுவிகார உரிமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். நல்ல படிப்பு, தரமான கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தரமான கல்வி எல்லாத்திலும் கற்று தேர்ந்திருந்தார். நற்பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மோசே, இப்பொழுது ஆண்டவராய் மோசையை பயன்படுத்தி இருந்தால் அவர் இஸ்ரவேலரை அற்புதமாக மீட்டு கொண்டு வந்திருப்பார். ஆனால் நிலைமை வேறு விதமாக ஆகிவிட்டது. மோசே தன்னுடைய சாட்சியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவம், மோசே ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு மனிதனை கொன்று புதைத்து விட்டார் மோசே. இப்போது மோசே ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக, கொலை குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்பட்டார். யாத்திராகமம் 2ஆவது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற போது, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே காத்திருந்தான். மோசேயை பார்வோன் தேட ஆரம்பித்தான். அவன் கொலைகாரன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நற்பெயரோடு வாழ்ந்தவன், நற்சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த மோசே திடீரென்று கொலைகாரன் என்ற பட்டத்தோடு எங்கோ ஒரு இடத்திலே போய் தான் ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல செய்ய முடியாமல் எங்கோ ஒரு இடத்துல போய் அவன் தனித்து அங்கே தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சாட்சி போச்சுது. சாட்சி இழந்து விட்டான். அவமானம். கொலைகாரன் என்ற பட்டத்தோடு இனி இந்த முகத்தோடு அங்கே போக முடியாது. இனி இந்த பட்டத்தோடு எகிப்துக்கு போக முடியாது. முடிஞ்சு, ஊழியமே க்ளோஸ். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிரியை செய்ய ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் மோசேயை சந்தித்தார். ஊழியத்திற்காக அழைப்பு கொடுக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தின் விவரத்தையும் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர். நீ எகிப்துக்கு போக வேண்டும், அங்கே போய் என்னுடைய ஜனத்தை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது பல கட்டங்களாக அந்த ஊழியத்திற்கு மறுத்து விடுகிறார். சாக்கு போக்கெல்லாம் சொல்லுகிறார். பல விதங்களிலே மறுத்து பேசுகிறார். நான் போகவில்லை ஆண்டவரே. என்ன காரணம் தெரியுமா? மோசே ஏன் போக மாட்டேன் என்று சொன்னான்? அங்கே சாட்சி இல்லை. நான் இந்த சூழ்நிலையில் போய் அங்கே ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் மோசே ஆண்டவரிடத்திலே பல சாக்கு போக்குகள் அல்லது பொய் கூட சொல்லுகிறார். அவர் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 4:10 வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே நான் பேசிக்கிட மாட்டேன், வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லி, அது பொய். எப்படி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் வாக்கிலே வல்லவனாக இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசே என்ன சொல்லுகிறார்? எனக்கு வாக்கு வராது, பேச தெரியாது. ஏன் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லி அவன் இந்த ஊழியத்தை, அந்த பொறுப்பை ஏற்க மறுக்கிறான். ஏன் தெரியுமா? சாட்சி இல்லை. இந்த கொலைகாரன் என்கிற பட்டத்தோடு அங்கே போய் ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியத்தை இழந்து சாட்சி இழந்து நிற்கிறோமா? இந்த முகத்தோட போய் அங்கே ஊழியம் செய்ய முடியாது. உண்மைதான். இயேசு நல்லவர் என்று சொல்லும் பொழுது நான் உண்மையிலே சாட்சியோடு போய் சொல்லணும். ஏன் நானே அவப்பெயரோடும் அவமானத்தோடும் நான் போய் இயேசு நல்லவர் என்று சொன்னால், இயேசு நல்லவர் தான், நீ நல்லவனா என்று கேட்பாங்க. ஆனபடினாலே சொல்வதற்கு தகுதியற்ற சூழ்நிலை. இங்கே
மோசே ஊழியம் செய்வதற்கு தகுதியற்ற சூழ்நிலை. ஏனென்றால் கொலைகாரன் என்ற பட்டத்தோடு இருக்கிறார். ஆண்டவர் அவரை சந்தித்து உற்சாகப்படுத்தி ஊழியத்துக்கு அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த சாட்சியை மறுபடியும் திருப்பி கொடுத்தார். மோசே இரண்டாவது அங்கே ஊழியத்துக்கு போகும்போது, எகிப்துக்கு மறுபடியும் போகும்போது புதிய சாட்சியோடு சென்றார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த நற்சாட்சியோடு சென்றார். நமக்காக சாட்சி கொடுக்கிற அவர் தானே, நற்சாட்சியோடு சென்றார். ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். வெரி கிரேட் மேன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொலைகாரன், இவ்வளவு நாளும் கொலைகாரன் என்று பார்க்கப்பட்டவன் இப்பொழுது அதே பார்வோனுடைய கண்களிலே பெரியவனாக காட்சியளிக்கிறான். மிகவும் பெரியவனாக. பார்வோனுடைய கண்களுக்கு மாத்திரமல்ல, இந்த ஜனங்களின் கண்களுக்கும் பெரியவனாக காட்சியளிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இழந்து போன சாட்சியை மறுபடியும் திருப்பி கொடுத்தார். அந்த ஆவியானவர் உங்களிலும் செயல்பட விரும்புகிறார். செய்த குற்றத்திற்காகவோ அல்லது செய்யாத காரியத்திற்காகவோ ஒருவேளை இன்றைக்கு நல்ல பெயரை இழந்து சாட்சியை இழந்து போயிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சாட்சியை உருவாக்குவார். உங்களை அவருக்காக பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அது ஆகும். அந்த ஆவியானவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நம்மை மறுபடியும் சாட்சியாக நிறுத்துவார். இயேசுநாதர் சொன்னபடியே பரிசுத்த ஆவி வரும்போது சாட்சியாக நிற்பார்கள். இரண்டாவது, வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே பேதுரு சீமோன் பேதுரு என்று சொல்லுவோம். சீமோன் என்றால் அராமிக் மொழியிலே கேபா, கிரேக்கத்திலே பெட்ரோஸ், தமிழில் நம்ம பேதுருன்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது பாறையைப் போல உறுதியான ஒரு மனிதன் என்று அர்த்தம். இந்த பேதுருவை, மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுருவை மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது முதல் முறையாக ஆண்டவர் அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார். நீ மீன் பிடித்தது போதும், ஆத்துமாக்களை பிடிக்கிறவனாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி ஊழியத்துக்கு அழைத்தார். பேதுருவும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இயேசுநாதரோடு இணைந்து ஊழியத்தை செய்தார். இயேசுநாதர் அற்புதங்கள் செய்யும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக பேதுரு அங்கே உண்டு. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றவர். ஆண்டவரை பிடிக்க வந்த போர்ச்சேவனை எல்லாம் இவர் பட்டயத்தினாலே தாக்குகிறார். கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர். நீர்தான் கிறிஸ்து என்று வெளிப்படையாக அறிக்கை செய்தவர். வைராக்கியமுள்ள ஒரு ஊழியக்காரன் தான் பேதுரு. ஆனால் இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தின் போது அவர் தன்னுடைய முழு சாட்சியையும் இழக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய எஜமானனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார், சபிக்கிறார், திட்டுகிறார். இயேசுநாதரை தன்னுடைய நாவினாலே சபித்து மறுதலிக்கிறார் இந்த பேதுரு. இன்னைக்கு வரைக்கும் பேதுரு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது அவர் 3 தடவை மறுதலிச்சார் இல்லையா? அதுதான் நமக்கு ஞாபகம் வருகிறது. அந்த அளவுக்கு அவர் சாட்சி இழந்து விட்டார். ஊழியம் செய்வதற்கு தகுதியற்ற மனிதனாகிவிட்டார். இயேசுநாதரை மறுதலித்து விட்டு அவர் அப்படியே யோவான் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க கடலுக்கு சென்று விடுகிறார். எந்த வேலையிலிருந்து ஆண்டவர் அதை விட்டுவிட்டு தன்னுடைய வேலைக்கு அழைத்தாரோ அதே பேதுரு கர்த்தருடைய வேலையை விட்டுவிட்டு ஆரம்பத்திலே தான் விட்டு வந்த பழைய வேலைக்கு கடந்து செல்கிறார். முடிஞ்சு ஊழியத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார்.
யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தால் கூட யூதாஸுக்கும் பேதுருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. யூதாஸ் வாழ்வை முடித்து கொண்டார், பேதுரு ஊழியத்தையே க்ளோஸ் பண்ணிட்டார். போயாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? எப்படி போய் ஊழியம் செய்ய முடியும்? நீ தான் மறுதளிச்சவன, நீ அந்த இயேசு நல்லவர் என்று எப்படி சொல்ல முடியும்? சாட்சி முடிஞ்சது. இப்பொழுது இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் சொன்னபடியே அதற்கு அடுத்த அதிகாரத்தை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, ஒரு வீட்டில் மேல் வீட்டு அறையிலே சீஷர்களால் ஒரு 120 பேர் கூடியிருக்கும் பொழுது, பேதுரு உட்பட எல்லாரும் கூடியிருக்கிற பொழுது, கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லாருக்காகவும் நமக்காகவும் அன்றைய தினம் கொடுக்கப்பட்டார். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பேதுருடைய இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே பேதுருவுக்கு இருந்த அந்த தைரியத்தை பாருங்க. ஒரு சாதாரண வேலைக்காரியின் முன்பாக இயேசுவை மறுதலித்து தன்னுடைய சாட்சியை இழந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது ஆயிரக்கணக்கான யூதர்களுக்கு நடுவிலே எழுந்து நின்று தைரியமாக பேசுகிறார். இதுதான் சாட்சி. மறுதலித்தவன் என்கின்ற அவப்பெயரெல்லாம் போச்சுது. கர்த்தருடைய ஊழியக்காரன், அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் என்கின்ற ஒரு புதிய சாட்சியோடு அவர் பேசுகிறார். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சி என்று சொல்லி கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பினார். அது மாத்திரமல்ல, பேதுருவை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அதிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது பேதுருவை குறித்து. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இதுவரைக்கும் மறுதலிச்சவன், ஆண்டவர் விட்டு ஓடிப்போனவன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்களோ, என்றைக்கு மறுபடியும் சாட்சியுள்ள ஜீவியத்தை ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தார்களோ, அப்பொழுது ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவப்பெயரோடு வாழ்கிறீர்களோ, ஏதோ ஒரு விஷயத்திலே நற்பெயரை இழந்து, சாட்சியை இழந்து, ஊழியத்தையோ அல்லது தொழிலையோ பணியையோ தொடர முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் இழந்த சாட்சியை காட்டிலும் அதிக நற்சாட்சியை உங்களிலே உருவாக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். பேதுரு அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, எல்லா அப்போஸ்தலர்களுமே சாட்சியை இழந்தவங்க தான். கடைசியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு சாட்சிகளாக எழுப்பினார்கள். இன்னொரு வேதத்திலிருந்து ஒரு நபரை மட்டும் சுட்டி காட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து, இது வேறு யாருமில்ல, ரூத். ரூத் என்கிற ஒரு இளம் பெண் தான். இவங்களை குறித்து நமக்கு தெரியும். ரூத்தின் சரித்திரம் என்று ஒரு புஸ்தகம் வேதத்தில் இருக்கிறது. இந்த சம்பவம், நகோமி என்கிற ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க. ஒருவனுடைய மனைவி ரூத், இன்னொருடைய மனைவி ஓர்பாள். இந்த 2 மகன்களும் மரித்து போய்விடுகிறார்கள். இவர்கள் இப்பொழுது இருப்பது வேற மோவாப் தேசத்திலே. மகன் 2 பேரும் மரித்த பிறகு அந்த நகோமி சொல்கிறாங்க 2 பேர்ட்டையும், நான் இனி ஊருக்கு போகிறேன், பெத்லகேம் எங்கள் ஊருக்கு போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி. அப்பொழுது ஒருத்தி அப்படி இருந்து விட்டாள். அதனால் இந்த ரூத் மட்டும் இல்லை, நானும் வருவேன் என்று சொல்லி நகோமியோட, அதில் தன்னுடைய மாமியாரோடு இங்கே கர்த்தருடைய தேசத்திற்கு அவங்க புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்போது இந்த ரூத்துக்கு இருந்த பெயர் என்ன தெரியுமா? விதவை. அதுக்கு மேலே அந்த விதவைக்கு இருந்த அந்த நிலைமை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அப்படி நடத்தப்படுவார்கள். நம்முடைய நாட்களில் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் விதவைகளினுடைய
அவல நிலைமை நம்ம வரலாறுல நம்ம பார்க்கலாம். ரூத்துக்கு இருந்த பெயர் விதவை, அவ்வளவுதான். கணவனை இழந்த பெண், எல்லாராலும் அலட்சியமாகவும் எல்லாராலும் ஒரு பாதுகாப்பற்ற பெண்ணாகவும் பார்க்கப்படுகிற ஒரு பெண் தான் ரூத். இப்பொழுது இவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இதான் முக்கியம். நகோமியை பார்த்து சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அற்புதமான ஒரு தீர்மானம். இந்த நகோமி யாரை ஆராதிக்கிறார்களோ அவர்தான் இனி என்னுடைய தேவன். ஜீவனுள்ள தேவனை தன்னுடைய தெய்வமாக, தன்னுடைய இரட்சகராக அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு ஊருக்கு வந்தாங்க. நமக்கு இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். விதவை என்கிற நிலைமையில இருந்து அந்த சாட்சி, விதவை என்கிற நிலைமையில இருந்து கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை எப்படி நடத்தினார் பாருங்க. விதவை என்கிற நிலைமையிலிருந்து முதல்ல எஜமானியாக மாறினார்கள். போவாஸ் என்கிற மனிதன் மூலமாய் அவர்கள் எஜமானி என்கிற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாள் இந்த ரூத். அது மாத்திரமல்ல, தாய் என்கிற நிலைமைக்கு உணர்த்தப்பட்டார்கள். நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல இந்த ரூத் எல்லாம் வராங்க. அவங்களுடைய அந்த வழி வருகிறது. அப்படியானால் இந்த ரூத் தாங்க தாவீதினுடைய பாட்டிக்கு அம்மா. இந்த ரூத் இயேசு கிறிஸ்து, யூத ராஜசிங்கமாய கிறிஸ்து இரட்சகர் இந்த உலகத்திலே வெளிப்படுகிற அந்த வரலாறிலே இவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. இரட்சகரை உலகத்திற்கு கொண்டு வந்தது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எப்படி இருந்த நிலைமை, விதவை என்கிற நிலைமையிலிருந்து இரட்சகருக்கே தாய் என்கிற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்றைக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் மிகுந்த பாரத்தோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார். இழந்து போன சாட்சி நிமித்தம் ஊழியத்தையோ தொழிலையோ அல்லது பிஸ்னஸை, பணியை அப்படி மூடி விடலாம், க்ளோஸ் பண்ணிட்டு வேற காரியத்துக்கு சென்று விடலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, அது நீங்க செய்த குற்றமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, அல்லது தப்பு பண்ணாம எனக்கு சாட்சி இழந்துட்டேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது கர்த்தர் சாட்சியின் ஜீவத்தை கொடுப்பார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். சாட்சியை உருவாக்குவார். நம்மளே சாட்சி நிறைந்தவர்களாக நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். பேதுரு மறுதலிக்கிற குணத்தோடு காணப்பட்டார். அந்த குணத்தை மாற்றி தைரியமுள்ளவனாய் உருவாக்கினார். கடைசியில ஆண்டவருக்காக தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனை விட்டு இரத்த சாட்சியாக மரிக்கும் அளவிற்கு பேதுருவை தைரியப்படுத்தினது அந்த பரிசுத்த ஆவியானவர். பேதுருவிலே அப்படி ஒரு சாட்சி உள்ள ஜீவத்தை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை எதற்கெல்லாமோ பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய முதல் கிரியை என்னை சாட்சியாக பலப்படுத்துவார். இந்த உலகத்தில் சவால்களை சந்தித்து சவால்களோடு போராடி ஜெயித்து ஜெயம் பெற்றவனாய் வாழ்வதற்கு நம்ம கிட்ட பலன் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, செய்யாத குற்றத்திற்காக அவமானங்களை சகித்து கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு மறுபடியும் அந்த சாட்சியை திரும்ப கொடுப்பார். உலகத்தால் அது முடியாது. உலகத்தை பொறுத்தளவில் ஒரு தடவை கெட்ட பேர் வந்துட்டுன்னா அவ்வளோதான். அதன் பிறகு நான் நல்லவன் என்று நிரூபிப்பது இயலாத காரியம். ஆனால் ஆவியானவர் நம்மை சாட்சியாக மறுபடியும் நிறுத்துவது மாத்திரமல்ல,
வல்லமையான ஊழியக்காரனாக நம்மை மாற்றுவார். நம் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த நிலைமையிலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியை இன்றைக்கு நாடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக தந்த கிருபை நிறைந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய நற்பெயரை இழந்து ஊழியத்தை தொடர முடியாமல், தன்னுடைய பணியை தொடர முடியாமல் ஆண்டவரே சோர்வோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பலப்படுத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பு என்று நீங்கள் வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே, சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே. மறுபடியும் சாட்சி நிறைந்த வாழ்க்கையை அவர்களில் நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைத்து உருவாக்கும் சாட்சியாக நீர் எடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக ஜீவித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து ஆதரவற்ற மக்கள் மத்தியிலே செய்யப்பட்டு வருகிற இந்த இயேசுவின் சீஷன் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களையும் இந்த ஊழியத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய்